இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ பேர் என்னமோ சொல்கிறாங்க, எவ்வளவோ சொல்கிறாங்க. எனக்கு என்ன, நான் ஜம்முன்னு நல்லா இருக்கேன். எனக்கு பூராமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு அத்தனை இருக்குது. காடு இருக்குது, தோட்டம் இருக்குது, வீடு இருக்குது, பங்களா, காரு, நகை நட்டு போட முடியாமல் நிறைய வச்சுருக்கேன். நான் சேலை துணி அத்தனை இருக்குது, எனக்கு எதுவும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் உறவுன்னு ஒன்று சொல்லிக்க ஒருத்தர் இல்லை. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மையான ஒரு உறவு இல்லை. நம்ம ஒரு கஷ்டத்தில் ஒரு ஆறுதலுக்காக ஒன்று சொல்கிறோம்னா அந்த உறவுக்குள்ளே ஒரு சொல்கிறதுக்கு ஒரு உண்மையான உறவு இல்லை. ஏன்னா அந்த உறவு சொன்னால், உண்மையான வேறு உறவுகிட்ட சொன்னால் என்னாகு, நம்ம பிரச்சனை பெருசாகிடும். அதனால் ஒரு உறவுக்குள்ளே சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். நமக்கு அழுதா ஒரு கண்ணீரை துடைக்க ஒரு மனுஷன் வேணும். ஒரு ஆளுக்கு 2 கையில் துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆளை வச்சுருக்குறாங்களா? இல்லை. எல்லாமே இருந்து என்ன பண்ணுறது? ஒரு உறவுக்குள்ளே ஒரு உறவு வேணும், நல்ல உறவு, உண்மையான உறவாக இருக்கணும். பொய்யான உறவாக இருந்து என்ன பண்ணுறது? அது மாதிரி வசதி அத்தனை இருந்து என்ன பண்ணுறதுங்க? பணம் கோடி கோடியாக இருக்குதுங்கிறாங்க. வெளிநாடு போய் சம்பாரித்து அத்தனை வசதியும் இருக்குது. ஆமாம், வாடகை அங்கே வருது, இங்கே வருது, இருக்கிறக்கு ஆள் இல்லை. அங்கே போனால் தோட்டம் துறவில் அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. துவைக்கிறதுக்கு, சோறாக்கிறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு அனைத்தும் ஆள்கள் அத்தனையுமே ஓகே, அத்தனையுமே இருக்குதுன்னு வைங்க. ஆனால் மனசில் நிம்மதி இருக்கா? நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி தேடிக்கோன்னா நிம்மதியான ஒரு உறவு வேணுமல்ல. அந்த உறவுக்கு எங்கே போகிறது? அந்த உறவு உண்மையான பாசமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். பாசத்தை நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது. அவங்க பெரியாளா நம்ம பெரியாளான்னு பார்க்கக்கூடாது. அவங்கள நம்ம பாசத்தோடு ஈகோ பார்க்காம நம்ம அனுசரித்து வச்சுட்டா எல்லாமே நடக்குது. நம்ம விட்டு கொடுத்து போகணும். எப்போவுமே விட்டு கொடுத்து போகிறதுல தப்பில்லை. நம்ம ரொம்ப பெரிய ஆள், எனக்கு ரொம்ப பண வசதி இருக்குது, எனக்கு என்ன கார் இருக்குது, பங்களா இருக்குதுன்னு, பஸ்ஸு வேறு 2 பஸ்ஸு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு பெருமை பேசுகிறீங்க. உண்மையான உறவு சொல்லிக்கிறக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆள் கிடையாது. சொன்னால் அத்தனையுமே உங்களை பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க, அத்தனை பேருமே சாப்பிட்ருவாங்க உங்கள் முதல்ல. அந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்குது. அந்த உறவு உங்களுக்கு தேவைங்களா? தேவையில்லை. அதனால் ஈகோ பார்க்காம உண்மையான உறவை தேடிக்குங்க, அதுதான் நல்லது. நன்றி, வணக்கம்.